உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் டைம் போடுவார் படிக்க சொல்லி. இது 3 நிமிஷம்டா, இது 1.5 நிமிஷம், எழுதுவார், இது 20 நிமிஷம், இது வந்து 5 நிமிஷம். கிளைமாக்ஸ் மட்டும்தான் நமக்கு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். இதுக்கு மேலே இருக்காது எதுவுமே. ஒரு 36 சீன் ஃபஸ்ட் ஹாஃப், 36 சீன் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு போட்டோம்னா மொத்தமாக 2.5 மணி நேரம். அப்போவே சார் வந்து 2.5 மணி நேரம் தான் பண்ணுவார். எது அப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ எதை தூக்கணும்னு முடிவு பண்ணுவோம். அப்போ அது வந்து தெரியும் டைரக்டருக்கு எந்த சீனை எங்கே ஆரம்பித்தா எங்கே முடிக்கலாம், அப்போ அதுக்கு எவ்வளோ சீக்வன்ஸ் வேணும், அதுக்கான டைம் என்ன, இது எல்லாம் அவர் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு வந்தது. அதனால் அவர் என்னென்னா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் படத்தை முடிக்க முடியும். இன்றைக்கி உள்ளவங்களுக்கு கதை சொல்ல தெரியும். ஆனால் அந்த கதைக்கான காட்சிகள் எவ்வளோ டியூரேஷன் வரும், வரணும்னா எத்தனை ஷாட் வரும், அதில் என்னென்ன ஷாட் நமக்கு முக்கியமாக இருக்கணும், அதை எப்படி சுருக்கி எடுத்துகிட்டு அந்த இன்டென்ஸோட கதையை சீனை கொடுக்கணுன்றதுலாம் அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சினிமாவில் இருக்க எல்லா பேரையும் ஜாம்பவான்கள்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு, அதை போட்டு பார்க்குறதுக்கு, அதை ஷெட்யூல் போடுறதுக்கு, இன்றைக்கி ஒரு சீன் எடுக்கிறதுனா ஒரே ஷாட்டை 8 ஆங்கிள் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இல்லை சார் எடிட்டர் கேட்குறாரு சார். எடிட்டர் ஏன் கேட்குறாரு, நீ தானே கேட்கணும். நம்ம டைரக்டர் ஒட்டி கோவப்பட்டார். அப்போது அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகி போச்சு. இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு படம் எடுத்துட்டு வெட்டி அதுக்கப்புறம் மாற்றி அதை கொடுக்க தெரியல, தடுமாறுறான். ஒரு இடத்துக்கு மேலே போனால் சீனை விடுங்குறோம் அப்படின்னு சொல்லி படத்தோட தன்மையை கெடுத்துட்றான். அது என்ன சொல்ல வந்தாண்டே தெரியாமல் போயிடுது.